ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லா முறுன்னு உளுத்த வடை சூடாக செய்யலாமா? 100 கிராம் உளுந்து 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு 4 போல் பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் மாவை பிசைஞ்சிட்டு கையை நல்லா கழுவிட்டு ஈரப்படுத்திக்கோங்க. ஈரப்படுத்திட்டு சின்ன உருண்டையாக எடுத்து மாவை சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி இப்படி அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வடையாக அந்த மாதிரி போட்டு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்படிக்கான திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலராக மாறினதுக்கப்புறம் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிறிஸ்பியான வெங்காயமே போடாமல் கிறிஸ்பியாக ஈவினிங் டைமுக்கு ரொம்ப ஹெல்த்தியான வடை ரெடி ஆகிடுச்சு. ஆரம்பத்துலலாம் உளுத்த வடை எனக்கு ஒழுங்காகவே போட வராது. இப்போ தான் போட தான் வருது. இந்த மாதிரி உளுத்த வடை உங்களுக்கு போடாமல் வந்து நீங்கள் எந்த ட்ரிக்ஸையாவது ஃபாலோ பண்ணி போட கற்றுக்கிட்டீங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உளுத்த வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.